உமர் இப்னு கத்தாப் நுழைந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அறைக்கு. எழுந்து பார்த்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதருடைய முதுகை பார்த்தார்கள் உமர் இப்னு கத்தாப். முதுகில் எல்லாம் பேரித்த மரத்துடைய அந்த ஈச்ச மரத்துடைய ஓலைகளுடைய தழும்புகள். அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன கிஸ்ரா வ கைசர், கிஸ்ரா கைசரிலே வசிக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் அப்படி அப்படி வாழும் பொழுது எங்களுடைய தலைவராகிய நீங்கள் ஏன் இப்படி? என்ன கேட்டார்கள்? அம்மா தர்தா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆখিরা. உமரே, அவர்களுக்கு இந்த உலகமும் எமக்கு மறுமையும் இருப்பதை நீ புரிந்திக் கொள்ளவில்லையா? சுப்ஹானல்லாஹ். என்ன கேள்வி? அவர்களுக்கு இந்த உலகமும் எமக்கு மறுமையும் இருப்பதை உமரே நீ பொருந்திக் கொள்ளவில்லையா? வலல் ஆখিরাத்து கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. நீங்கள் திருப்தி அடையக்கூடிய, நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லாஹ் கொடுத்தே தீருவான் நபியே, கவலை வேண்டாம். கொஞ்சம் பொறுத்திருங்கள் ஈமானில், கொஞ்சம் பொறுத்திருங்கள் தக்வாவில், கொஞ்சம் பொறுத்திருங்கள் இஹ்லாஸில். நீண்ட காலம் அல்ல, குறுகிய காலம்தான். கொஞ்சம் பொறுத்திருங்கள், நிலையான சொர்க்கம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் தங்க வேண்டிய இடத்தை அல்லாஹ் கொடுப்பான். ஒரு நிமிடம் போதும், நிலையாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். யா அல்லாஹ், திரும்பி வருகிறேன் என்று சொல்லுங்கள். வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை உங்களுக்கு கொடுத்தே தீருவான். நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் நபியே, கவலை வேண்டாம். நம்மெல்லாம் சொர்க்கவாதிகள் இன்ஷா அல்லாஹ். ஆனால் கொஞ்சம் சபுர் தேவை. இந்த பூமியில் இஹ்லாஸில், தக்வாவில், அல்லாஹ்வின் அச்சத்தில், பாவங்களை விட்டு தூரமாகுவதில், ஹிதாயத்தில், நல்ல குணங்களில் கொஞ்சம் பொறுமை தேவை. பரவாயில்லை, போகட்டும் இந்த துன்யா, எனக்கு அங்க இருக்குது, கொஞ்ச காலம் தான், சபுரா இருந்தா அல்லாஹ் அங்க போய் நான் நிம்மதியா வச்சிருப்பான்னு.